இருந்து சுபா மோகன் பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஹெல்த் மிக்ஸ் வச்சு எப்படி லட்டு பண்ணலாம்னு பார்க்கலாம். நாங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாலுக்கு போயிருக்கோம். அங்க வந்து ஹெல்த் மிக்ஸ் வந்து நாங்க சாம்பிளா நாங்க கொண்டு போவோம். ஹெல்த் மிக்ஸ் பண்ற லட்டை வந்து நாங்க சாம்பிள்ஸா நாங்க கொண்டு போவோம். அங்க நிறைய கஸ்டமர் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இது எப்படி பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து அதோட ப்ராசஸ் நான் சொல்லியிருக்கேன். அவங்களும் வீட்டுல பண்ணிட்டு அடுத்த டைம் வரும்போது என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க பண்ற மாதிரி அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் வச்சு எப்படி வந்து ஒரு லட்டு பண்றது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். சத்து மாவு வந்து நான் ஒரு கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். இதுலயே இது எந்த கிளாஸ்ல நம்ம அளவு எடுக்கிறோமோ அதே கிளாஸ்ல பாதி அளவு வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான தண்ணி பாத்தீங்கன்னா அந்த அரை டம்ளர் நாட்டு சர்க்கரைக்கு 1/4 டம்ளரை விட கம்மியா நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாட்டு சர்க்கரையும் தண்ணியும் நம்ம ஊத்திட்டு நம்ம அடுப்புல ஒரு ரெண்டு நிமிஷம் மேக்சிமம் வச்சோம்னாவே அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிடும். கட்டி கரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாகு வந்து இந்த மாதிரி வரும் நமக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெய் வந்து நான் உருக்கி வச்சிருக்கேன். அது பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் நான் உருக்கி வச்சிருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் வந்து ஒரு கிளாஸ் நான் ஒரு பவுல்ல போட்டு நம்ம பாவா காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதே பாதி வந்து நம்மளுக்கு மீதி ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நெய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த இதுல பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை பாகுலயே நமக்கு பாதி வந்து மீதி ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னா கீ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கீ வந்து உங்களோட ஆப்ஷன் தான், எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். கீ யூஸ் பண்ணி நம்ம உருண்டை பிடிக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு வந்து பதம் வந்து கிடைச்சிருச்சு. லட்டு பண்றதுக்கான பதம் நமக்கு கிடைச்சிருச்சு. இதுலயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நாட்டு சக்கரை பாகு வந்து மீதியா இருக்கு. இப்ப நம்ம உருண்டை பிடிக்கலாம். நம்ம வந்து உருண்டை பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங்க்கு வந்து நம்ம ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட இது. நம்ம ஸ்கூலுக்கும் நம்ம கொடுத்து அனுப்பலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 2 நாள் தாராளமா நம்ம வெளியே வச்சிருந்து சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நம்ம வந்துட்டு அப்பப்ப கொஞ்சம் வேணும், தேவைக்கு ஏற்ப வேணும்னா நம்ம உருண்டை பண்ணி இந்த மாதிரி சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இந்த பேக்கெட்ஸ் ஐட்டம் ஸ்வீட் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலா இது ஒரு நல்ல ஒரு ரீப்ளேஸா இருக்கும். சிறுதானியம் வச்சு நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஹெல்த்தியானது கூட. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9842045026. இந்த நம்பருக்கு நீங்க வந்துட்டு போன் பண்ணீங்கன்னா நாங்க கேட்லாக் அனுப்புவோம். இது மட்டும் இல்லாம மொத்த ப்ராடக்ட் இருக்கு. நீங்க பார்த்துட்டு எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணுவோம்.